உலகை உறைய வைத்த ஹைப்பர்சோனிக் எரிகணை ரஷ்யாவின் ஒரெஷ்னிக் IRPAM 4000 டிகிரி செல்சியஸில் கான்கிரீட்டையே எரித்து ஆவியாக்கும் திறன். நாட்டோவுக்கு புடின் உறுதியான எச்சரிக்கை. நுண்ணுரை உலக நிகழ்வுகளின் தெளிவான செய்திச் சுருக்கம் உங்களை இனிதே வரவேற்கிறது. இதோ செய்திகள் உங்களுக்காக. ரஷ்யாவின் புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஓரெஷ்னிக் ஒரு அதி சக்தி வாய்ந்த வெப்பத்தை உமிழக்கூடிய 4000 டிகிரி செல்சியஸில் கான்கிரீட்டையே எரித்து ஆவியாக்கக்கூடிய வல்லமை கொண்டது என்று கூறப்படுகிறது. இந்த ஒரோஷ்னிக் மிகவும் கடினப்படுத்தப்பட்ட இராணுவ வன்பொருள்கள் மற்றும் கவச வாகனங்களையும் உருகச் செய்யக்கூடிய வலிமை கொண்டது என்றும் கூறப்படுகிறது. இந்த ஓரெஷ்னிக் அதிநவீன ஏவுகணை ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட ஹைப்பர்சோனிக் இடைநிலை தூர பாலிஸ்டிக் ஏவுகணை, அதாவது IRPM ஆகும். அதை பற்றிய சில முக்கிய தகவல்கள் இங்கே. ஒரேஷ்னிக்குடைய வேகம் மேக் 10, அதாவது மணிக்கு 12300 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும். இதனுடைய சூழ்ச்சி திறன், இது எந்த வான் பாதுகாப்பு ஏவுகணையிடமும் சிக்காமல் சூழ்ச்சி செய்யும் திறனைக் கொண்டுள்ளது. இதனால் இந்த ஒரேஷ்னிக்கை இடைமறிப்பது மிகவும் கடினம். போர்க்கப்பல்கள் இந்த ஒரேஷ்னிக்கை பல சுயாதீனமாக வழிகாட்டப்பட்ட போர்க்கப்பல்களில் எடுத்துச் செல்ல முடியும். ஒவ்வொரு போர்க்கருவியும் துணை ஆயுதங்களைக் கொண்டுள்ளது. ஒரேஷ்னிக்கின் வரம்பு: இந்த ஏவுகணை சுமார் 2500 முதல் 3000 கிலோமீட்டர் வரையிலான வரம்பைக் கொண்டுள்ளது. இது ஐரோப்பா முழுவதும் உள்ள இலக்குகளைத் தாக்கும் திறன் கொண்டது. ஒரேஷ்னிக்கின் முதல் பயன்பாடு நவம்பர் 21, 2024 அன்று டினிப்ரோவில் உள்ள உக்ரைனின் PA பிவ்டன்மாஷ் வசதி மீதான தாக்குதலில் ஓரெஷ்னிக் முதன்முதலில் செயல்பாட்டு ரீதியாக பயன்படுத்தப்பட்டது. தப்பிக்கும் திறன், அதன் ஹைப்பர்சோனிக் வேகம் மற்றும் சூழ்ச்சித்திறன் தற்போதைய உலகளாவிய பாதுகாப்பு அமைப்புகளுடன் ஒரோஷ்னிக் ஏவப்பட்டபின் அதை இடைமறிப்பதை கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக ஆக்குகிறது. ஓரெஷ்னிக்கின் வளர்ச்சி மற்றும் வரிசைப்படுத்தல் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது. இது உலகெங்கிலும் உள்ள ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளுக்கு புதிய சவால்களை முன்வைத்துள்ளது. ஓரெஷ்னிக் ஏவுகணை குறிப்பிடத்தக்க சுடுதிறன் கொண்ட ஒரு வலிமையான ஆயுதமாகும். இந்த ஏவுகணை அணு ஆயுத மற்றும் வழக்கமான ஆயுதங்களை சுமந்து செல்கின்றது. ஒரேஷ்னிக்கின் MIRV திறனானது பல சுயாதீனமாக இலக்கு ரீஎன்ட்ரி வாகனங்களுடன் பொருத்தப்பட்டுள்ளது. இது வெவ்வேறு இலக்குகளை தாக்கக்கூடிய பல ஆயுதங்களை எடுத்துச் செல்ல அனுமதிக்கிறது. ஒரேஷனிக் அதன் வேகம் மற்றும் சூழ்ச்சித்திறன் காரணமாக தற்போதைய பாதுகாப்பு அமைப்புகளுடன் இடைமறிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. ஒரெஷ்னிக்கின் வேகம், வரம்பு மற்றும் பேலோட் ஆகியவற்றின் கலவையானது எந்தவொரு பாதுகாப்பு அமைப்புக்கும் ஒரேஷனிக்கை எதிர்கொள்வது மிகவும் மேம்பட்ட மற்றும் சவாலான முயற்சியாக அமைகிறது. இந்த ஒரேஷனிக் ஏவுகணையைப் பற்றி ரஷ்யா ஜனாதிபதி புதின் பேசும்போது, கொள்ள முடியாத ஆயுதம் என்றும் திகைக்க வைக்கிற மற்றும் திணற வைக்கிற ஆயுதம் என்று பெருமையுடன் குறிப்பிடுகிறார். ஓரெஷ்னிக் ஒரு மூலோபாய அணு ஆயுதம் அல்ல, ஆனால் அதன் தாக்கும் சக்தியும் துல்லியமும் அதை ஒப்பிடத்தக்கதாக ஆக்குகின்றன. குறிப்பாக நீண்ட தூர அமைப்புகளுடன் இணைந்தால் அந்த ஏவுகணையை இடைமறித்து தாக்க முடியாது என்று விளாடிமிர் புதின் வலியுறுத்தினார். இன்று அத்தகைய ஏவுகணைக்கு எதிராக எந்த எதிர் நடவடிக்கையும் இல்லை, அதை தடுக்க எந்த வழியும் இல்லை என்று புட்டின் மேலும் கூறினார். பரிசோதனைகளை தொடர்வதற்கும் பாரிய உற்பத்தியை அதிகரிப்பதற்குமான திட்டங்களை அவர் வலியுறுத்தினார். ரஷ்யாவிடம் இதே போன்ற அமைப்புகளின் போதுமான கையிருப்பு